ஓகே மேடம் போய்ட்டோம். வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஹாட் ஏர் பலூனில் வந்து நம்ம பறக்க போகிறோம். பக்கத்தில் தான் இருக்குது, ரிசார்ட் பக்கத்தில் தான். ஸோ பிளான் பண்ணியாச்சு, அப்படியே கிளம்ப ஆரம்பிப்போம். பலாப்பழம் தான். பலாப்பழம் என்னடா அது எவனை அடிக்கிறான்னு நான் போகும்போது நம்ம அப்படி ஒன்று சேட்டை பார்க்குது. இப்போ எங்கே போகணும்ப்பா? பலூன் இதுக்கு போகுது. பலூன் வாங்கண்டாம். நீ நல்லா பிடிச்சிக்கோ, நீ நல்லா பிடிச்சிக்கோ. ஓகே, அவனுக்கு கேப் கிடைச்சா போகுதுன்னு போகிறான்டா. கொஞ்சம் விழுக போகிறானே, அப்படிலாம் யோசிக்கல. இல்லை ரூமில் போகிறோம் நம்ம. சரி போ, அப்படின்னா எடுத்தானே போய் ஆகணும். அங்கே எங்கடா போகலாடா. ஓகே கேஸ், இவ்வளோ நேரம் நானும் என் ஃப்ரெண்டும் பேசினது ஊடால பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் கார் நம்ம விழுகிற வச்சு ஸ்டேஜில் இருந்தோம். அவர் ஆட்டோ கண்டுக்காமல் அண்ட் என் வேலை உண்டு, சித்தம் போக்கு சிவன் போக்குன்ற மாதிரி அவர் ஆட்டோ பைக் இருந்தாப்புல. ஓகே, நல்லா நானும் ஃப்ரெண்டும் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, அந்த ஹாட் ஏர் பலூனுக்கு தான் நம்ம போய்க்கிருக்கோம். நைட் ஆயிடுச்சு. இந்த டைம்லாம் பார்க்கும்போதெல்லாம் எப்படி சொல்கிறது, இந்த யானைலாம் வந்து நிற்கும், பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஸோ அதனால தான் நைட் ட்ராவல் வேணாம்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேங்க. ஓகே, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அங்கே எவ்வளோ காஸ்ட் வாங்குறாங்க, ஒர்த்தா போனால் ஓகேவா அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காலையில் தான் ரைடு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி கிளம்பியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எப்படி சாப்பிட்ருப்பேன்னு போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு வண்டியை தெம்பாக ஓட்டிக்கிருக்கேன். ஓகே, ஸோ அங்கே உள்ள அந்த கேரளா ஆண்டி கூட போகும்போது கூட போகும்போது கூட நல்லா வரவேற்பு பண்ணி அனுப்பிச்சி வச்சாங்க. அது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. பரவாயில்லையே, இவ்வளோதுக்கு நமக்கு இது பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ கேரளா காலையில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம கை காமிச்சு இல்லையா, இங்கே எது பார்க்கும்போது பலூன் தெரியுதுங்க. ஸோ அதனால் பக்கத்துலேயே போயிடலாம். பக்கத்துலேயே போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடிலாம் வந்ததில்லை. இப்போ ரெசார்ட்டாக இருந்தாலும் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி எனக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், அதனால் பிடிச்சிருந்துச்சி, வீடியோ எடுத்தோம். ஆனால் இப்போ இந்த பலூன் போடுறது இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோவில் ரீல்ஸில் தான் பார்த்தது. அதனால் ஓகே, ஸோ கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். பார்ப்போம் எவ்வளோ தூரத்தை கூட்டி போகிறாங்க மேலே வரைக்கும் அப்படின்றத. சுற்றி மிஸ்டெலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ரைடு எப்படி போய்க்கிருக்குன்னு கேட்டிங்கன்னா சுமார் ரொம்பயாக போய்க்கிருக்காப்புல. ரொம்ப ஸ்பீடாலாம் போகலங்க. நார்மல் 24, 25 தான் போய்க்கிருக்கேன். கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் ரொம்ப ஸ்பீடாக அழுத்தம்னு தோணலை. அதனால தான் நார்மல் ஸ்பீட்லேயே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஏர் பலூன் பார்த்தீங்க இல்லையா, அது பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கே நம்ம வண்டி கொஞ்சம் திணறுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கிராவிட்டிக்கு அகென்ஸ்டாக இருக்கும் ரோடுலாம். அதனால் நம்ம பார்த்து இது பண்ணிக்கோம். ஓகேங்க, பார்த்தாச்சுங்க. ஸோ கரெக்டாக இந்த இடம் தாங்க. இதில் கரெக்டாக லெஃப்ட் எடுத்திங்கன்னா நம்ம ரெசார்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கரெக்டாக நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா இதில் ஏறலாம். ஸோ ஏறுதான்னு பாருங்கள் 5, 4 ரொம்ப ஸ்பீடு கம்மி. ஏன்னா பயங்கரமாக இருக்குது. நான் காலை வச்சு தள்ளி அப்படி தான் ஏற வேண்டியதாக இருக்குது. என் ஃப்ரெண்டு கூட கேட்டால் நான் கூட இறங்கி வரலாம். இல்லைடா வேண்டாம், என் செல்லக்குட்டி என் தங்கம் வந்து ஏற்றிட்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஏறிட்டு லாஸ்ட் வரைக்கும் நான் இறங்க விடலை. ஓகேங்க, இப்போ கொஞ்சம் வண்டி பிக்கப் ஆகிடுச்சுங்க. 10, 11 அடித்து தட்டியாச்சு. ஆனால் அந்த ஸ்டார்டிங்கில் ரொம்ப இதாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் நான் விடலை. ஓகேங்க, ஓரளவுக்கு பலூன் பக்கத்துலேயே வந்தாச்சு. நான் வாட்ட வண்டி எடுத்து மேலே போயிட்டு அப்புறம் அந்த இது கீழே டிக்கெட் வாங்கணும்னு. ஓகே, அப்படி மெதுவாக நம்ம திருப்பிட்டு அங்கே போய் டிக்கெட் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணி நம்மளை மேலே கூட்டிகிட்டு போவாங்க. ஓகே, எவ்வளோ லாங் வரைக்கும் போகும்? 250 ஃபீட்ஸ் அவர் ஆகும். சொல்லு டூரிஸ்ட் ஓகேவா?
கொஞ்சம் கன்செஷன் ஏதோ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஓகேங்க, டிக்கெட்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணுவேன். கொஞ்சம் பேரம் பேசுகிற ஆள் நான், டக்குன்னெலாம் சொன்ன உடனேலாம் கொடுக்குற ஆள் இல்லை. 1500 சொன்னாப்பில் டிக்கெட்டோட ரேட்டு. நாங்கள் ரொம்ப நேரமாக இல்லை செட் ஆகாது, அவ்வளோதுக்கு ஒத்தா இருக்குமானங்கிறது தெரில, கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது 200 குறைச்சிக்கிட்டாப்புல. சில பேர் வந்தவங்களுக்கு ஃபுல்லாமே 1500 தான் வாங்கினாங்க. நான் கொஞ்சம் பேரம் பேசினாங்கன்னா 200 400 நமக்கு மிச்சம். ஓகே, அப்படி மேலே போகிறதுக்கு அவர் ரெடி பண்ணிக்கிருக்காப்புல, யார் அடிச்சுட்டே இருக்காப்புல. அந்த சவுண்டு பயங்கரமாக இருக்குது, ஹீட்டாக இருக்குங்க. ஆனால் அந்த இடத்துல போகும்போது ஏன்னா அந்த ஹீட்டுக்கு அதுக்கும் நல்லா ஃபீல் பண்ணல. ஓகே, ஸோ என் ஃப்ரெண்டு போய் அந்த டிக்கெட்டை போய் வாங்கிட்டு வந்துட்டு மேலே ஃபஸ்ட்டாக ஏற ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஏறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே முடிச்சு ஏற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குல்ல, அதில் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே தான் காப்பிட்டு மேலே வச்சுட்டேன். ஓகே, அவரும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவர் இதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. ஆனால் இது ஒரு ஆள் செய்கிற வேலை இல்லைங்க, மொத்தம் ஒரு 5 பேர் டீமாக செஞ்சால் தான் நம்ம மேலே போக முடியும். ஏன்னா கீழே வந்து பிடிச்சிக்கிறதுக்கு இந்த கயர்லாம் கட்டியிருக்காங்க, 4 பக்கமும் கட்டியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு சேஃப்டி இல்லாதுன்னு சொல்லுங்க. ஏன் கேட்டிங்கன்னா மிச்ச இடத்துலலாம் இந்த கண்ட்ரோல் பண்ணுற மிஷின் இருக்குது, இதில் கண்ட்ரோல்லாம் இல்லவே இல்லை. வெறும் ஏரில் வந்து மேலே போகிற அந்த காற்றில் வந்து பறக்கிற மாதிரி. ஆனால் கீழே பிடிமானம் தான், மற்றபடி சேஃப்டி இல்லாததான். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணுறோம். ஆனால் கீழே சுற்றி அந்த டீம்லாம் ஒர்க் பண்ணும்போது நம்ம மேலே வந்து பறக்கிறவா இருக்குங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவரும் ஸ்டார்ட் பண்ணி மைல்டாக ஏற்றுறாரு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குழுங்கினதுக்கப்புறம் தான் அந்த மெதுவாக ஏற ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ இந்த 4 பக்கத்தில் ஒரு ஆள் தப்பாக விட்டாலும் ஒன் சைடாகவே போக ஆரம்பிச்சு. சொல்லப்போனால் அந்த தப்பு தான் நடந்துக்கிருக்கு. ஸோ ஒன் சைடாகவே மூவ் ஆகுது, ப்ராப்பராக மேலே போகுதுங்க. இன்ன வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ராப்பராக நம்ம மேலே போக ஆரம்பிக்கலாம். ஓகே, கொஞ்சம் லைட்டாக பதத்தான் இருக்கும், அங்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் அப்படி மைல்டாக குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இது வந்து கரெக்டான சப்போர்ட் இல்லாதனால தான் ஒரு ப்ராப்ளம். பாருங்க, கீழே இருந்து பாருங்கள் அந்த டயரை ஓரளவுக்கு மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. சுற்றி வியூஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இவர் நினைக்கிறேன் பையா, ஸோ அப்போனா ஹிந்திக்காரர் நினைக்கிறேன், இங்கே ஒர்க் பண்ணுறாரு போல். பரவாயில்ல, ஓரளவுக்கு அவர் எதுவும் பேச கொடுக்கல. நாங்கள் வார்த்தை எங்கள் ஸ்லாங்கில் அவங்கள்ட்ட பேசி வந்துகிட்டே இருந்தோம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங் அடி மெதுவாக மேலே ஏறல, ரொம்ப குளிக்க ஏறதுனால கேமரா ஒரு கையில் நான் இதுவும் ஸ்ட்ராங்காக முடிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் சேஃப்டி இல்லாதனால கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். நீங்களும் வந்தாலுமே கொஞ்சம் சேஃப்டி இல்லாததான், இருந்தாலும் அட்வென்ச்சராக பண்ணணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக வரலாம். இப்போ நம்ம வந்து கேரளாவுக்கு மேலே இருக்கோம். சொல்லப்போனால் மேகங்கள்லாம் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது, அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நல்லாயிருக்கு. 1500 ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் தாங்க நம்ம வந்து மேலே நிப்பாட்டிட்டு இது பண்ணுறாங்க. ஒருத்தர் கேட்கும்போது அட்வென்ச்சராக வரீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரொம்ப பயமுடுத்தி தான் இது பண்ணுறாங்க. மற்றபடி ஃபேமிலியாக வந்து இது பண்ணால் சில ஃபேமிலிலாம் நாங்கள் பேசும்போது தான் தெரிஞ்சு, என்னப்பா 1500 சொல்கிறாங்க, ஒருத்தே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது அவங்களோட விருப்பம். ஸோ ஃபேமிலியாக வந்தால் வேஸ்ட்டுன்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அட்வென்ச்சராக ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தீங்கன்னா அதில் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிக்கிட்டு சும்மா ஜாலியாக இது பண்ணலாம். ஸோ பசங்களுக்கு இது ஒர்க்குங்க. அதே மாதிரி லேடிஸுக்கெலாம் அதிகமாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சரை மிஸ் பண்ணாதீங்க. சுற்றி அவ்வளோ ஒரு மிஸ்டாக இருக்குது. இப்போ வேணால் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் சீசன் டயத்தில் இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஸோ கீழே இருந்து அந்த கயிறை பாருங்கப்பா, நல்லா லாங்குக்கு போயிட்டோங்க. ஓகே, ஸோ ஒர்த்து தான். என் ஃப்ரெண்டு நல்லா ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிக்கிருக்காப்புல. ஏன்னா தம்ப்லைன் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் வேணும்ல, அவனாலும் முடிஞ்ச சினிமேட்டிக்கு வீடியோலாம் எடுத்துகிட்டு தான் இருக்கான். ஓகே, நல்லா ஃபுல் ஹைட்டுக்கு வந்து நிப்பாட்டிட்டாப்புல. இப்போ இந்த கொஞ்சம் நேரத்தில் நம்ம எவ்வளோ வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் அவர் வந்து நிப்பாட்டி வைக்கிறாருங்க. இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொன்றா ஃபோட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறேன். சரி, ஓகே, கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோட்டோ ஷூட்டுக்கு இது கொடுக்கலாம் சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ஆரம்பித்தாச்சு. ஸோ சுற்றி வியூலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல. அதுலேயும் பாருங்கள், அந்த காட்டு பகுதியெலாம் அழிக்காத அளவுக்கு வீடு கட்டி வச்சுருக்காங்க. அதில் தான் நீங்கள் கேரளாக்காரங்க ஃபேமஸுங்க. எவ்வளவுக்கு அந்த மரத்தை அழிக்காமல் நம்ம அதுக்குள்ளே வாழ முடியுமோ வாழ்கிறாங்க. சொல்ல போனால் விலங்கு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். காடையும் அழிச்சிடாது, ஆனால் அங்கேயும் நல்லா வாழ்ந்துக்கும். அந்த மாதிரி தான் கேரளா. நம்ம ஊர் எப்படி செட்டுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு பொறுத்தளவு ரொம்ப காடு வசதியாக பாதுகாப்பாக வச்சுக்கிறோம். மிச்ச இடத்துல வந்து இது பண்ணுறோம்.
இப்போ வந்து மெதுவாக கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. வியூலாம் கேட்டிங்கன்னா செம்மையாக இருந்துச்சுல, பார்க்கும்போது தெரியும். பச்சை பச்சைன்னு இருக்குங்க, உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக வேணும். வீட்டில் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடியை வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுருக்கு இருக்கோம். இங்கே மொத்த காடே நமக்கு காட்சியளிக்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த டீம் ஒர்க் வந்துட்டாங்க, வந்து அவங்க கரெக்டாக ப்ராப்பராக பிடிச்சா தான். இல்லைன்னா விட்டதாங்க சொல்ல போனால். இதில் கண்ட்ரோல்னாலும் அப்படியே ஒரே தான் போனால் கூட போனதேன். அது லேண்ட் பண்ணுறதுக்கு இவர் குறைச்சாலும் எங்கேயாவது போய் நம்ம காட்டில் தான் போய் கீழே விழுவோம். அதனால் கொஞ்சம் சேஃப்டி இல்லை. லாஸ்ட்டாக ஃபைனலாக சொல்கிறது. ஸோ ஒருத்தன்னு கேட்டதுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ ஒருத்து தான், அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஓகே, நம்ம லாஸ்ட் வரைக்கும் நிப்பாட்டி அவங்ககிட்ட செல்லெல்லாம் கொடுத்து ஃபோட்டோ எடுக்க சொன்னோம். அதெல்லாம் நீட்டாக எடுத்து கொடுத்தாப்புல. ஸோ வந்தால் இந்த இடத்துல வந்து ஒருத்தன்னு சொல்லலாம். ரெண்டாவது அவங்க கவனிக்கிற விதமும் நல்லாவே இருக்குது. எங்கள் ஃபோட்டோ ஷூட்டில் வந்து அவர் எங்களுக்கு அந்த பலூனும் தெரியணும், நாங்கள் 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தோம். ஸோ அவருமே சூப்பராக எடுத்து கொடுத்தாப்புல, அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. ஓகே, தாங்க என் ஃப்ரெண்டு வந்து கொடுக்க போகிறோம். ஆனால் ஆடுதுக்கு பயங்கரமாக ஆடுது. இதில் கேமராவில் ஷேக்கிங் பெருசாக தெரியாது, ஸ்டெபிலைசேஷனாக இருக்கிறதுனால. ஆனால் ரொம்ப ஷேக்காகி வந்து தான் லேண்டே ஆச்சு. அவர் இழுத்துட்டு போகிறாரு பாருங்க, இங்கிட்டு வா இங்கே போகிறேன். இத்தனை ஒர்க்கு டீம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த ஒரு இதுவே ஹாப்பினஸ்ஸே கிடைக்குது. ஓகே, நிப்பாட்டுங்க பையா நிப்பாட்டுங்க பையா. ஏரில் இருக்கும்போதே நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கொடுத்துருக்கான். ஓகேங்க, ஸோ நல்லாயிருக்கு, வாங்க பார்க்கலாம்.